அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சா? பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்ததும் சாதம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாழைக்காயும் வறுத்து வச்சாச்சு. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, சாதம் வடிக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். அதனால் இன்றைக்கி காலையில் மிளகு சாதம் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மிளகு சாதம் வச்சு கொஞ்சோண்டு சாமக்கஞ்சி அந்த கஞ்சியும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு ஒரு சட்னிக்கு அரைச்சாச்சு. கார சட்னியும் அரைச்சி முடிச்சுட்டு மிளகு சாதமும் கிளறிட்டு, மிளகு சாதம் வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் சாதம் கிளறுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். மிளகு பொடி கொஞ்சம் துவிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். காலை சாப்பாடு அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்தாச்சு. மதியானத்துக்கு மிளகு சாதமும் வாழைக்காய் வறுவல், கொஞ்சம் நவதானியமும் கலந்த ஒரு காரப்பயிறு இருந்துச்சு, அதை கொஞ்சம் வச்சு விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க காலை சாப்பாடு. இதுலேயே மிளகு சாதம் கொஞ்சம் மீந்துடுங்க. அதை வச்சுட்டு மத்தியானத்துக்கு ஒரு குழம்பு வச்சிட்டோன்னா மத்தியான வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். சரிங்க, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.